ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு இக்லாஸ் ஐஏஎஸ் அகாடமி. நம்ம இந்த வீடியோவில் மராத்தாஸுடைய பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம் இல்லைங்களா. ஸோ ப்ரீவியஸ் வீடியோஸ்லேயே பார்த்தீங்கன்னா மராத்தாஸ் பற்றி பேசிட்டோம். ஸோ அவங்களுடைய ஆரிஜின் பற்றி, அவங்களுடைய எமர்ஜென்ஸ்க்கான ரீசன்ஸ் என்னென்ன, அவங்களுடைய எழுச்சிக்கான காரணம் என்னென்ன, பக்தி இயக்கம் பற்றி பேசணும் இல்லைங்களா. அவங்களுடைய புவியியல் கூறுகள் எப்படிலாம் இருந்துச்சு, அவங்களுடைய ஜாகிரபிக்கல் லொக்கேஷன்ஸ் எப்படி இருந்துச்சு, அவங்க பார்த்தீங்கன்னா கொரில்லா வார்ஃபேரில் புகழ் பெற்றவங்க, சிறந்தவங்க எல்லாமே நம்ம பேசியிருப்போம். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சிவாஜியுடைய அப்பா காலத்துல இருந்தே பாத்தீங்கன்னா மராத்தியர்கள் யாரை அப்போஸ் பண்ணிட்டு இருந்தாங்க, முகலாயர்களை எதிர்த்து அப்போஸ் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. பட் அதுக்கப்புறம் சிவாஜியின் தலைமையில தான் பாத்தீங்கன்னா எல்லாருமே எமர்ஜ் ஆகுறாங்க. ஸோ சிவாஜி பாத்தீங்கன்னா நம்மளுடைய அந்த மாபிலி அப்படிங்கிற சோல்ஜர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய ஒரு சப்போர்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா யாருக்கு ஃபுல்லாக இருந்திருக்கும், சிவாஜிக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இருந்திருக்கும். ஸோ அவங்களுடைய அவங்களாம் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் ஃபுட் சோல்ஜர்ஸ், தரைப்படை வீரர்கள் அப்படிங்கிறதுனால பார்த்தீங்கன்னா அவங்களுடைய சப்போர்ட் இருந்திருக்கு. அதன் மூலமாக பார்த்தீங்கன்னா நிறைய கோட்டைகள்லாம் கேப்சர் பண்ணுறதா பார்க்குறோம் இல்லைங்களா. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா புரந்தர் கோட்டை இல்லைங்களா, ஸோ கொண்டானா கோட்டை, தோரணா கோட்டையெல்லாம் கேப்சர் பண்ணாரு. அதே மாதிரி ராய்கர் கோட்டையை கேப்சர் பண்ணாரு. புரந்தர் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய முகலாயர்களிடமிருந்து கேப்சர் பண்ணப்பட்ட ஒரு கோட்டைன்னு சொல்லி படிக்கிறோம். இதனால பிஜாப்பூர் சுல்தானுக்கும் யாருக்கும் மோதல் ஏற்படுதுன்னு பார்த்தீங்கன்னா சிவாஜிக்கும் மோதல் ஏற்படுது. ஏன்னா சிவாஜியுடைய அப்பா வேலை பார்க்கறதே யாரு கீழே தான், பிஜாப்பூர் சுல்தானு கீழே தான் இல்லைங்களா. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா ஒரு ஒப்பந்தம் கையெழுத்து பண்ணி சமாதானமா போறாங்க. அதுக்கப்புறம் சிவாஜியின் அப்பா இறந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா மீண்டும் ராணுவ படையெடுப்புகளை ஸ்டார்ட் பண்றாரு சிவாஜி இல்லைங்களா. அப்ப ஜாவலி அப்படிங்கிற இடத்தை கேப்சர் பண்றாரு. நம்மளுடைய முகலாயர்களுக்கு சொந்தமான சூரத் துறைமுகத்தை கேப்சர் பண்றாரு இல்லைங்களா. ஸோ நம்மளுடைய பிஜாப்பூர் சுல்தான் பார்த்தீங்கன்னா அப்சல் கான் அனுப்பிச்சு வச்சாரு, அவரையும் தோக்கடிச்சிட்டாரு சிவாஜி. அடுத்து அவுரங்கசீப் பார்த்தீங்கன்னா செய்ஷ்ட கான் அனுப்பிச்சு வச்சாரு, அவருடைய மாமாவான செய்ஷ்ட கான் அனுப்பிச்சு வைக்கிறாரு, அவரையும் தோற்கடிச்சிட்டு தான் 1664 1664 பார்த்தீங்கன்னா ஹி பிளண்டர்ட் தி சூரத் ஹார்பர் இல்லைங்களா, சூரத் துறைமுகத்தை பார்த்தீங்கன்னா கேப்சர் பண்றாரு. ஓகே. ஸோ அப்போ ஆஃப்டர் சிவாஜி பிளண்டர்டு சூரத், அவுரங்கசீப் ஸ்வங் இன்டு ஆக்ஷன்ஸ். அப்போ சிவாஜி சூரத்தை கொள்ளையடித்த பின்னர் அவுரங்கசீப் எதிர் நடவடிக்கைகளில் இறங்கினார். அப்ப சூரத்தை கேப்சர் பண்ணதுக்கு அப்புறமாகத்தான் சிவாஜி ரொம்ப தோற்கடிச்சே ஆகணும் அப்படிங்கிற ஒரு கோபத்துல பாத்தீங்கன்னா யாரு, அவுரங்கசீப் ஒரு பயங்கரமான ஒரு ஸ்டெப் எடுக்கிறாரு. அண்ட் ஆர்மி கமாண்டர் அண்டர் த ராஜ்புட் ஜெனரல் ராஜா ஜெய்சிங் வாஸ் ஆர்டர் டு டிஸ்ட்ராய் சிவாஜி அண்ட் அனெக்ஸ் பிஜாப்பூர். சிவாஜியை அழித்தொழிக்கவும் பிஜாப்பூரை இணைக்கவும் ராஜா ஜெய்சிங் என்னும் ராஜபுத்திர தளபதியின் கீழ் முகலாய படை ஒன்று அனுப்பி வைக்கப்பட்டது இல்லைங்களா. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் முன்னாடியே அவுரங்கசீப் செய்ஷ்ட கான அனுப்பிச்சு வச்சாரு இல்லைங்களா, அவரையும் தோற்கடிச்சதுனால இரண்டாவது முறையாக சூரத்தை கைப்பற்றிய பிறகு ராஜா ஜெய்சிங் அப்படிங்கிற ஒரு ராஜபுத்திர படை தளபதியின் தலைமையில பாத்தீங்கன்னா ஒரு முகலாய படையை எங்க அமைச்சு வைக்கிறாரு, தக்காணத்தை நோக்கி அமைச்சு வைக்கிறார். நீங்க போய் சிவாஜியை தோற்கடிச்சிட்டு அடுத்து என்ன பண்ணுவாங்க, அந்த பிஜாப்பூர் சுல்தான் இருக்காங்க இல்லையா, அவங்கள தோற்கடிச்சிட்டு பிஜாப்பூரையும் இணைச்சிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சு வைக்கிறாரு. ஸோ அப்போ ஒரு பாயிண்ட் சொல்றாங்க, முன்னாடி படிச்சோம் சிவாஜி பாத்தீங்க நம்முடைய அவுரங்கசீப் பாத்தீங்கன்னா ஜிசியா டாக்ஸ் கேன்சல் பண்ணாரு, இந்துக்களுக்கு எதிரான ஒருவராக சித்தரிக்கப்பட்டவராக படிச்சிருப்போம் இல்லைங்களா. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா இவருடைய படைத்தளபதியாகவுமே, ஏன்னா கமாண்டர்லாம் பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு பொறுப்பு இல்லைங்களா, அதை யார்கிட்ட ஒப்படைச்சிருக்காரு இவரு, ஒரு 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 ராஜபுத்திர படைத்தளபதியான ராஜா ஜெய்சிங் கிட்ட ஒப்படைச்சிருக்காரு. அப்படிங்கிற பட்சத்துல அப்ப இவருடைய பீரியட்லயுமே இவருடைய ஆட்சியிலுமே கண்டிப்பா பாத்தீங்கன்னா முக்கியமான பதவிகள்ல யாரு பணியமர்த்தப்பட்டிருக்கா, இந்துக்கள் பணியமர்த்தப்பட்டிருக்காங்க. அப்போ அவுரங்கசீப்பை முழுமையாக இந்துக்களுக்கு எதிராக மட்டுமே செயல்பட்டார் அப்படின்னு சொல்றது பாத்தீங்கன்னா அக்செப்ட் பண்ணிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரியும் சில வரலாற்று ஆய்வாளர்கள் குறிப்பிட்டிருக்காங்க இல்லைங்களா. அந்த ஜிசியா வரியை பாத்தீங்கன்னா அவர் வசூலிச்சது பாத்தீங்கன்னா ஏன்னா ஜிசியா வரியை மீண்டும் ரீஇம்போஸ் பண்ணார் இல்லையா, அதன் மூலமாக பாத்தீங்கன்னா நிறைய இந்து கோயில்கள் தான் புனரமைக்கப்பட்டது. பட் அவுரங்கசீப்பின் தலைமையில பாத்தீங்கன்னா புதிய இந்து கோயில்கள் எதுவும் கட்டப்படவில்லை. ஆனா முன்னாடி இருந்த நிறைய இந்து கோயில்கள்லாம் பாத்தீங்கன்னா புனரமைக்கப்பட்டிருக்கும், ரிஹாபிலிட்டேட் ஆயிருக்கும். ஸோ அதுக்காக தான் இந்த ஃபண்டை அவர் பயன்படுத்தினாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா பல வரலாற்று ஆய்வாளர்கள் அவுரங்கசீப்புக்கு ஆதரவாகவும் சில விஷயங்களை முன்வைக்கிறாங்க சரிங்களா. ஸோ அப்போ ராஜா ஜெய்சிங் தலைமையில ஒரு படை பாத்தீங்கன்னா சிவாஜியை நோக்கி வருகிறது, ஒரு முகலாய ராணுவப்படை வருகிறது. அப்போ பயங்கரமான ஒரு போர் போகுது. பட் இந்த முறை பாத்தீங்கன்னா யாரு தோத்தர்றான்னு பாத்தீங்கன்னா சிவாஜி தோத்தர்றாரு. முன்னாடி அப்சல் கானையும் செய்ஷ்ட கானையும் வெற்றி கொண்டவர் யார்கிட்ட தோத்து போயிடுறாரு, ராஜா ஜெய்சிங் கிட்ட தோத்து போயிடுறாரு. ஃபைனலி
Shivaji sought peace, yielded the fortresses he had seized, and accepted service as a Mansabdar in the Mughal service for the conquest of Bijapur. இறுதியாக சிவாஜி அமைதியை நாடினார். அவர் கைப்பற்றிய கோட்டைகளை வழங்கினார் மற்றும் பிஜாப்பூரை கைப்பற்றுவதற்காக முகலாய படையில் ஒரு மன்சப்தாராக சேவையை ஏற்றுக்கொண்டார்னு சொல்லி சொல்றாங்க இல்லைங்களா? அப்போ சிவாஜி தோத்துடுறாரு இல்லைங்களா? சோ அப்ப தோத்து பாத்தீங்கன்னா 2 பேருமே சமாதானமா போய் ஒப்பந்தம் கையெழுத்து பண்ணிக்கிறாங்க இல்லைங்களா? சோ புரந்தர் ஒப்பந்தம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒப்பந்தம் பாத்தீங்கன்னா வந்துட்டு கையெழுத்து பண்ணிப்பாங்க. யார் யாருன்னு பாத்தீங்கன்னா ராஜா ஜெய்சிங்கும் புரந்தர் ஒப்பந்தம் அப்படின்னு சொல்லிட்டு 1665ல 1665ல நம்மளுடைய சிவாஜியும் ராஜா ஜெய்சிங் அவுரங்கசீப் அமைச்சு வச்சாரு இல்லையா? அவங்க 2 பேத்துக்கு நடுவுல ஒப்பந்தம் கையெழுத்தாகும். அதன்படி சிவாஜி என்ன சொல்றாருன்னா, நான் வந்து சமாதானமா போயிடுறேன். நான் உங்களுடைய ஹெகிமோனி உங்களுடைய மேலாதிக்கத்தை அக்செப்ட் பண்ணிக்கிறேன். நான் வந்து உங்ககிட்ட இருந்து கைப்பற்றின கோட்டைகளை என்ன பண்ணிடுறேன் உங்ககிட்ட கொடுத்துட்றேன். அதே மாதிரி உங்களுடைய ராணுவ படையில நானும் என்னவா சேர்ந்துக்கிறேன் ஒரு மன்சப்தாராக சேர்ந்து பணியாற்றுறேன் அப்படின்னு சொல்லி வேறு வழி இல்லாம ஒத்துக்கிறாரு. பிகாஸ் இதையும் ஒத்துக்கலைன்னா சிவாஜி தோத்துட்டாரு இல்லையா? அப்ப அவர் தூக்கி என்ன பண்றாங்க சிறையில் அடைச்சிருவாங்க இல்லைங்களா? சோ அது நடக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நான் வந்து உங்களுக்கு இதை மன்சப்தாரா இருக்கிறதுக்கு ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு யாரு சொல்றா? சிவாஜி சொல்றாரு. சோ மன்சப்தாரி முறை முன்னாடியே பார்த்தோம் இல்லைங்களா? அக்பர் உருவாக்கிய முறை இல்லைங்களா? சோ அந்த அந்த படையின் கீழ் நானும் ஒரு மன்சப்தாராக பணியமர்த்தப்படுகிறேன் பணியாற்றுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சிவாஜி வந்து ஒத்துக்கிறாரு. அதே மாதிரி நான் என்ன பண்றேன்னா நீங்க அடுத்து பிஜாப்பூர் நினைக்க போறீங்க இல்லைங்களா? அதுக்கும் நான் வந்து உங்களுக்கு வந்துட்டு அந்த ராணுவத்துல துணையாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சிவாஜி வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. இது ஒரு இம்பார்ட்டன்ட் ட்ரீட்டி புரந்தர் ஒப்பந்தம். இந்த குரூப் 4ல பாத்தீங்கன்னா வந்துட்டு இந்த சிவாஜி அவர்களை பற்றின விஷயங்கள் தான் 3 ஸ்டேட்மெண்டா கொடுத்து கரெக்டா தப்பாங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. அதுல இதுவும் ஒரு பாயிண்ட். புரந்தர் ட்ரீட்டி கையெழுத்தானது எந்த ஆண்டு அப்படிங்கிற மாதிரி ஒரு பாயிண்ட் கேட்டிருந்தாங்க. He also agreed to visit the imperial court of Agra on the advice of Raja Jai Singh only to suffer humiliations which led him to escape by hiding in a basket. So அப்ப மன்சப்தாரா அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரா? புரந்தர் ஒப்பந்தம் கையெழுத்து போட்டாங்களா? இப்ப ராஜா ஜெய்சிங் கூப்பிடுறாரு. சரி நம்மளுடைய சிவாஜி அவர்களே நீங்க ஆக்ரா வந்து யார பாருங்க முகலாய அரசர் அவுரங்கசீப் வந்து ஒரு டைம் நீங்க நேர்ல வந்து மீட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. சிவாஜி இல்லப்பா நான் வரல அப்படிங்கிறாரு. ஒரு மாதிரி ரொம்ப பேசி கன்வின்ஸ் பண்ணி கூப்பிட்டு போறாங்க. அவுரங்கசீப்பை பாக்குறதுக்காக யார சிவாஜியை கூப்பிட்டு போறாங்க. பட் இவரும் பாத்தீங்கன்னா நம்பி போறாரு. ஏன்னா நம்ம ஒப்பந்தம் கையெழுத்து பண்ணிட்டோம் இல்லையா? அதான் இப்படிதான் நடந்துப்பாங்கன்னு சொல்லிட்டு நம்பி போறாரு. ஆனா போய் பாத்தீங்கன்னா வந்துட்டு அவுரங்கசீப் வந்துட்டு சிவாஜி அவர்கள் ரொம்ப வந்துட்டு ரொம்ப வந்துட்டு அவமானப்படுத்திடுறாரு இல்லைங்களா? சோ அவமானப்படுத்தி பாத்தீங்கன்னா அவர் தூக்கி ஜெயில போட்டுருவாரு. ஆக்சுவலி இந்த இன்சிடென்ட் நடக்க கூடாதுன்னு தான் அவர் என்ன பண்ணாரு? சமாதானமா பேசி ஒப்பந்தம் கையெழுத்து பண்ணாரு. ஆனா இப்ப அவங்க ஒப்பந்தத்தை பிரீச் பண்ணி அவர் என்ன பண்ணிடுவாங்க? தூக்கி ஜெயில போட்டுருவாங்க. அப்போ அவுரங்கசீப் மீது சிவாஜிக்கு பாத்தீங்கன்னா பயங்கரமான ஒரு கோவம். ஏன்னா பிகாஸ் நான் ஆல்ரெடி என்ன பண்ணிட்டேன்? மன்சப்தாரா இருக்கவும் என்னோட தன்மானத்தை விட்டு நான் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன். பட் இப்ப அதையும் ஏத்துக்காம என்ன பண்ணிட்டீங்க? என்ன தூக்கி சிறையில போட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமா இருக்காரு. பயங்கரமா ஸ்ட்ராட்டஜிக்கா யோசிக்கிறாரு. அப்போ ஒரு வழியா பாத்தீங்கன்னா அங்கிருந்து ஒரு பழ கூடை ஒண்ணு இருக்குங்களாங்களாம் சரிங்களா? அந்த ஒரு 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 ஃப்ரூட் பேஸ்கெட் இருக்கு. அந்த ஃப்ரூட் பேஸ்கெட்ல ஒளிஞ்சுகிட்டே பாத்தீங்கன்னா யாரு தப்பிச்சிடுறாராம்? சிவாஜி வந்துட்டு ஆக்ரா சிறையில இருந்து தப்பிச்சிடுறாரு. தப்பிச்சு மீண்டும் எங்க வந்துடுறாரு? தக்காணத்துக்கே வந்துடுறாரு இல்லைங்களா? சோ அப்ப கண்டிப்பா அந்த தப்பிச்சு வர வழியில நிறைய இன்னல்கள் கண்டிப்பா அவர் வந்து மீட் பண்ணிருப்பார். இல்லாம இருக்காது இல்லையா? அப்போ அவுரங்கசீப் வாஸ் டிட்டர்மைன்ட் டு ஸ்டாப் த மராதா இன்டர்ஃபரன்ஸ் இன் திஸ் எக்ஸ்பெடிஷன்ஸ் எகென்ஸ்ட் டெக்கான் கிங்டம்ஸ். அப்போ இந்த முறை பாத்தீங்கன்னா வந்துட்டு சிவாஜி அவர்கள் பயங்கரமான ஒரு கோவத்துல பாத்தீங்கன்னா அடுத்தடுத்து என்ன பண்ணுவாருன்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு தான் எந்தெந்த கோட்டைகள்லாம் ஒப்படைச்சாரோ அவுரங்கசீப் கிட்ட அந்த கோட்டைகள்லாம் மீண்டும் கைப்பற்றுவதற்கான முயற்சிகள்ல யார் இறங்க ஆரம்பிப்பா? சிவாஜி இறங்க ஆரம்பிப்பாரு. அவருடைய அந்த சாம்ராஜ்யத்தை மேற்கொண்டு எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறதுக்கான எல்லா ஸ்டெப்ஸையுமே எடுக்க ஆரம்பிப்பாரு இல்லைங்களா? அப்போ தக்கான அரசுகளுக்கு எதிரான தமது படையெடுப்புகளில் மராத்தியர்கள் தலையிடுவதை தவிர்ப்பதே அவுரங்கசீப் உறுதியாக இருந்தார். அதாவது இப்ப அவுரங்கசீப் பாத்தீங்கன்னா பிஜாப்பூர் சுல்தான் மீது படையெடுத்து வராருன்னா இதுல யாரும் இன்டர்ஃபியர் ஆகக்கூடாது, மராத்தாஸ் யாரும் இன்டர்ஃபியர் ஆகக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு
ஒரு ஒரு ஒரு முடிவுக்கு வராரு யாரு, அவுரங்கசீப். அது போக பார்த்தீங்கன்னா சிவாஜியுடன் உறவை சரி செய்து கொள்ள முயற்சியும் மேற்கொண்டார் இல்லைங்களா? ஏன்னா இந்த முறை சிவாஜி பயங்கரமா ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கா எல்லா ஸ்டெப்ஸையும் எடுத்துட்டு இருக்கிறதுனால கொஞ்சம் சமாதானமா போலாம், கொஞ்சம் பீஸ்ஃபுல்லா போலாம் அப்படிங்கிற மாரி அவுரங்கசீப் யோசிக்கிறாரு. ஆனா யாரு சமாதானம் ஆகல? சிவாஜி அவர்கள் சமாதானம் ஆகல இல்லைங்களா? ஸோ இப்ப 1670 சிவாஜி 2வது முறையாக சூரத் நகரை கொள்ளையடித்த பொழுது முகலாய படைகளால் தடுக்க இயலவில்லை. அப்ப ஆல்ரெடி 1664ல பார்த்தீங்கன்னா, சூரத் துறைமுகத்த பிளண்டர் பண்ணாரு சிவாஜி. அதுக்கப்புறமாக தான் ராஜா ஜெய்சிங் அனுப்பிச்சு வச்சாங்க. புரந்தர் ஒப்பந்தம் கையெழுத்தாச்சு. அப்புறம் என்ன பண்ணாரு? ஜெயில்ல அடைக்கப்பட்டாரு. மீண்டும் தப்பிச்சு வந்துட்டாரு இல்லைங்களா? இப்ப வந்தவரு 1670 1670ல பார்த்தீங்கன்னா, மீண்டும் 2வது முறையாக சூரத் நகரை பார்த்தீங்கன்னா வந்துட்டு, சூரத் துறைமுகத்த பார்த்தீங்கன்னா வந்துட்டு, கொள்ளையடிக்க உள்ள பார்த்தீங்கன்னா வந்துட்டு படைகளோட போயிடுறாரு இல்லைங்களா? ஸோ அப்போ ஒண்ணுமே பண்ண முடியல முகலாய ராணுவத்தால. அந்த அளவுக்கு ஒரு வலிமையான ஒரு படையாக மராத்திய ராணுவம், சிவாஜியின் ராணுவம் எனக்கு உருவாயிருச்சு. அப்போ இது ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட். இந்த பாயிண்ட்டும் அந்த ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின்ல கேட்டிருந்தாங்க. In 1674, Shivaji crowned himself by assuming the title of Chhatrapati, and the coronation of Shivaji was celebrated with the great splendor at Raikar, as the occasion was the founding of a new kingdom and new dynasty இல்லைங்களா? ஸோ 1674ல பார்த்தீங்கன்னா வந்துட்டு அவரு ராய்கர் கோட்டை இல்லைங்களா? ராய்கர் அப்படிங்கிற கோட்டையில ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட். சிவாஜி எந்த கோட்டையில் முடிசூட்டி கொண்டார்? பட் அப்படி கேட்க மாட்டாங்க. அவங்க ஸ்டேட்மெண்ட்டா குடுத்துருவாங்க. சிவாஜி முடிசூட்டி கொண்ட கோட்டை பார்த்தீங்கன்னா கொண்டானா கோட்டை அப்படின்னு குடுக்குறாங்கன்னா அது தப்பு. பிகாஸ் அவர் எந்த கோட்டை? ராய்கர் கோட்டை. அப்போ ராய்கர் கோட்டையில பார்த்தீங்கன்னா வந்துட்டு சத்ரபதி அப்படிங்கிற ஒரு பட்ட பெயருடன் மணிமுடி பார்த்தீங்கன்னா வந்துட்டு யாரை சூட்டிக் கொள்றா? சிவாஜி இல்லைங்களா? ஸோ ராய்கர் கோட்டையில் சீரும் சிறப்புமாக நடைபெற்றதா சொல்றாங்க. அங்கிருந்து பார்த்தீங்கன்னா ஒரு புது பேரரசும் ஒரு புது வம்சமும் உருவாகதான் வந்துட்டு அறிவிக்கிறாரு. Shivaji spent his last years trying to bring his son Sambhaji into his ways as he had defected to the Mughals. சிவாஜி தமது வாழ்நாளின் இறுதி ஆண்டுகளை தம் மகன் சாம்பாஜியின் செலவிட்டார். தம்மை போலவே ஆட்சி புரிய அவருக்கு உதவினார். அதாவது பாத்தீங்கன்னா வந்துட்டு சிவாஜியோடைய மகன் தான் பாத்தீங்கன்னா வந்துட்டு சாம்பாஜி. ஸோ அவர்கிட்ட அவரும் நம்மள மாதிரியே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவர்கிட்டயே ரொம்ப டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணாராமா. ஸோ ஹி ஃபெல் இல் வித் ஃபீவர் அண்ட் டிசென்ட்ரி அண்ட் டைட் இன் 1680. 1680 பார்த்தீங்கன்னா சிவாஜி அவர்கள் இறந்துடுறாரு. ஓகே 1674ல பார்த்தீங்கன்னா வந்துட்டு அவர் சத்ரபதி என்ற பட்ட பேருங்களா? 1676 1666ல பார்த்தீங்கன்னா அவர் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு செஞ்சி, திருச்சி இல்லைங்களா? ஸோ செஞ்சி, திருச்சி, தஞ்சாவூர் பகுதிகள் எல்லாம் யார் கேப்சர் பண்ணியிருப்பான்னு பார்த்தீங்கன்னா சிவாஜி அவர்கள் கேப்சர் பண்ணியிருப்பாரு. இதுதான் அவருடைய லாஸ்ட் கான்குவெஸ்ட். அவருடைய கடைசி படையெடுப்புன்னு பார்த்தீங்கன்னா இதுதான். சரிங்களா? 64ல சத்ரபதி என்னும் பெயருடன் முடிசூட்டி கொண்ட பிறகு 76ல பார்த்தீங்கன்னா வந்துட்டு கடைசி படையெடுப்பாக செஞ்சி இது ஃபுல்லாவே எங்கதான் ஆப்வியஸ்லி தமிழகத்துல இல்லைங்களா? தமிழ்நாட்டுல பார்த்தீங்கன்னா வந்துட்டு செஞ்சி, தஞ்சாவூர், திருச்சி போன்ற பகுதிகள்லாம் வந்து கேப்சர் பண்ணிக்கிறாரு. அதன் மூலமாக தமிழகத்திலேயும் யாருடைய ஆட்சி ஏற்பற்றும்? மராத்தியர்களின் ஆட்சி எனக்கு ஏற்பற்றும். மராத்தாஸ் ரூல் எங்கே ஏற்பட்டும்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டிலையும் ஏற்பட்டுரும். ஸோ அதுவும் நமக்கு தனியாக டாப்பிக்காக படிக்க இருக்கும். ஓகே ஸோ 1680ல் அவர் இறந்துடுறாரு. மராத்தாஸுடைய அட்மினிஸ்ட்ரேஷன்ஸ். ஸோ அண்டர் சிவாஜிஸ் பொலிட்டிக்கல் சிஸ்டம் கன்சிஸ்டட் ஆஃப் 3 சர்க்கிள்ஸ். சிவாஜியின் அரசியல் முறை 3 வட்டங்களை கொண்டிருந்தது. ஒரு 3 சர்க்கிள் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன் இருந்திருக்கு. அட் த சென்டர் வாஸ் ஸ்வராஜ். அவற்றின் மையம் சிவாஜி வாஸ் கேரிங் அண்ட் வுட் நாட் அலோவ் த பீப்புள் டு பி ஹராஸ்ட் இன் எனி வே இல்லைங்களா? அதாவது பார்த்தீங்கன்னா மொத்தம் ஒரு 3 சர்க்கிள்னு வச்சுக்கோங்களேன். இதான் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சர்க்கிள். இந்த ஃபர்ஸ்ட் சர்க்கிள் ஃபுல்லாவே பார்த்தீங்கன்னா யார் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் எனக்கு சிவாஜியுடைய கண்ட்ரோல் கீழே இருந்திருக்கும். அந்த பகுதியில பார்த்தீங்கன்னா வந்துட்டு மக்கள் எந்த வகையிலும் கஷ்டப்படுறதுக்கோ அவங்களுக்கு வந்துட்டு ஒரு துன்பம் ஏற்படுறதுக்கோ யார் விட மாட்டா? சிவாஜி வந்து விட மாட்டாரு. 2வது வட்டத்தில் அவர் மேலாதிக்கம் செலுத்தினாலும் நேரடி நிர்வாகத்தை கொள்ளவில்லை. இந்த செகண்ட் சர்க்கிள் இருக்கு இல்லைங்களா? இங்க பார்த்தீங்கன்னா அவருடைய டிரெக்டான அட்மினிஸ்ட்ரேஷன், சிவாஜியுடைய நேரடியான அட்மினிஸ்ட்ரேஷன் இருந்திருக்கும். இந்த செகண்ட் சர்க்கிள்ல பார்த்தீங்கன்னா அவருடைய இன்டைரக்டான அட்மினிஸ்ட்ரேஷன், அதாவது இந்த பகுதிகளும் யார் கண்ட்ரோலுக்கு கீழே தான்? சிவாஜியின் கண்ட்ரோலுக்கு கீழே தான். பட் அங்க அவர் ரூல் பண்ண மாட்டாரு. வேற மாகாண ஆளுநர்கள் அந்த மாதிரி போட்டு ரூல் பண்ணிட்டு இருந்தாரு. பட் அந்த பகுதியில் வசூலிக்கக்கூடிய வரி எல்லாமே இவருக்கு தான் சொந்தம் இல்லைங்களா? ஸோ இதுதான் செகண்ட் சர்க்கிள். அதே மாதிரி தேர்ட் சர்க்கிள் பார்த்தீங்கன்னா he protected the people from loot and plunder for which they were required to pay chouth of the revenue as productions and Sardesh Mugi
as the chieftains. So in the third circle Shivaji only objective was splendor இல்லைங்களா. ஓகே தேர்ட் சர்க்கிள் இருக்கட்டும். இப்போ செகண்ட் சர்க்கிளில் பார்த்தீங்கன்னா இந்த இன்டைரக்டா ரூல் பண்ணார் இல்லையா, அந்த செகண்ட் சர்க்கிளில் பார்த்தீங்கன்னா கொள்ளையடிக்கப்படுவதிலிருந்தும் சூறையாடப்படுவதிலிருந்தும் மக்களை காப்பாற்றினார். இங்கேயும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு மக்களுக்கு வந்துட்டு எந்த கொலை சூறையாடல்லாம் ஏற்படாம பாதுகாத்திருக்காரு. அதுக்காக அந்த மக்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா சிவாஜிக்கு ரெண்டு டேக்ஸ் பே பண்ணணும். முக்கியமான ஒரு டேக்ஸ். ஒரு டேக்ஸ் பார்த்தீங்கன்னா சவுத் அப்படிங்கிற டேக்ஸ், இன்னொரு டேக்ஸ் பார்த்தீங்கன்னா சர்தேஷ்முகி அப்படிங்கிற டேக்ஸ். ஸோ சவுத் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு மொத்த வருமானத்தில் 4/1 இல்லைங்களா. மொத்தமா அவங்களுக்கு வரக்கூடிய ரெவன்யூல 4/1. அது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா பாதுகாப்பு கட்டணமாக வழங்கப்பட வேண்டும். சர்தேஷ்முகி அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு 10/1 இல்லைங்களா. இது அரசருக்கான கட்டணமாக வழங்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இது கண்டிப்பா பாத்துக்கணும். சவுத் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1/4, சர்தேஷ்முகி பார்த்தீங்கன்னா 1/10. 10 மடங்கு அப்படி. என்னுடைய வருமானம் 10 ரூபாய்னா உங்களுக்கு எவ்வளவு கொடுக்கணும், ₹1 கொடுக்கணும். அந்த மாதிரி இது செகண்ட் சர்க்கிள்ல பிகாஸ் அங்குள்ள மக்களை எதிர்ந்து காப்பாத்திட்டாரு. பிளண்டர் அண்ட் லூட்டிங், கொலை மற்றும் சூறையாடலிருந்து காப்பாற்றுவதனால சவுத் அண்ட் சர்தேஷ்முகி அப்படிங்கிற 2 டேக்ஸை கட்டணும் அப்படின்னு சொல்றாரு. 3வது வட்டத்தில் கொள்ளையடிப்பது மட்டுமே சிவாஜியின் நோக்கமாக இருந்தது. தேர்ட் சர்க்கிள் ஃபுல்லாவே பார்த்தீங்கன்னா அவருடைய ஒன்லி அப்ஜெக்டிவா ஸ்பிளண்டர் இல்லைங்களா. அப்போ இந்த 3வது சர்க்கிள்ல பார்த்தீங்கன்னா இங்க உள்ள மக்களை பாதுகாக்கிறது அதெல்லாம் எதுவுமே பண்ண மாட்டாரு. இங்க உள்ள செல்வங்களை தான் எடுத்துக்கணும் அப்படிங்கிறது அவருடைய நோக்கமாக இருந்திருக்கும். ஓகேங்களா. ஆர்மி. Okay, Shivaji gave utmost attention to his army actually, okay, and training of its personnel. So, இப்போ ராணுவம் மீதும் ராணுவ வீரர்களுக்கு பயிற்சி அளிப்பதிலும் சிவாஜி மிக பெரும் கவனம் செலுத்தினார் இல்லைங்களா. என்ன ராணுவ ரொம்பவே முக்கியமான ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு செக்டார் இல்லையா. ஸோ இந்த பிகினிங் த பேக் போன் ஆஃப் ஹிஸ் ஆர்மி வாஸ் த இன்ஃபேண்ட்ரி. தொடக்கத்தில் காலாட்படையே அவரது ராணுவத்தின் முதுகெலும்பாக திகழ்ந்தது. ஓகேங்களா. இது கூட ஒரு பாயிண்டாக கேட்கலாம். ஸ்டேட்மெண்ட்டாக தான் எல்லா கொஸ்டின்ஸுமே எதிர்பார்க்க முடியும். Be careful with every points. But as his campaigns extended into the plains, his cavalry grew in size and importance. So, ஆனால் சிவாஜியின் படையெடுப்புகள் சமவெளிகளை நோக்கி நீட்சி பெற்ற பொழுது குதிரை படைகள் எண்ணிக்கையில் பெருகி முக்கியத்துவம் பெற்றது. பெரும்பாலும் குதிரை படைகளை எங்க பயன்படுத்துவாங்கன்னா சமவெளிகளாக இல்லாம மலைப்பாங்கான பகுதிகள்லாம் இருக்கும் இல்லைங்களா. அங்க பாத்தீங்கன்னா குதிரை படைகள் அதிகமா வச்சிருப்பாங்க. அப்ப பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல அவருடைய ராணுவத்துல முக்கியமான ஒரு படைன்னு பாத்தீங்கன்னா காலாட்படை தான், தரைப்படை தான், அதாவது சோல்ஜர்ஸ் தான் இருந்திருப்பாங்க. பட் கொஞ்ச நாள் போக போக அவருடைய படையெடுப்புகள் பாத்தீங்கன்னா என்னவாக இருந்திருக்குங்க, சமவெளிகளை நோக்கியும் மலைப்பாங்கான பகுதிகளையும் நோக்கி நீட்சி பெற்றதுனால பாத்தீங்கன்னா அவர் குதிரை படையுடைய முக்கியத்துவமும் சிவாஜியுடைய ராணுவத்துல பாத்தீங்கன்னா அதிகமாயிருச்சு அப்படின்னு தான் சொல்றாங்க. ரிட்டையர்டு கேப்டன்ஸ் ஹோல்டிங் எ ஹை ரெப்புடேஷன்ஸ் வேர் புட் இன் சார்ஜ் ஆஃப் கார்டிங் ஆஃப் ஃபோர்ட்ஸ். அதாவது பார்த்தீங்கன்னா யார் யாரெல்லாம் ரிட்டையர் ஆயிட்டாங்களோ, அந்த பணி நிறைவுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த ரிட்டையர் ஆயிட்டாங்களோ அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா அதிகமான சன்மானம் வழங்கப்பட்டு அந்த ரிட்டையர்மெண்ட் பேமெண்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கொடுக்கப்பட்டு அவங்க என்னவா பண்றாங்கன்னா கோட்டைகளுடைய பாதுகாவலராக நியமிக்கக்கூடிய அந்த எக்ஸ் சர்வீஸ் மேன் அப்படிம்போம் இல்லைங்களா. அவங்களுக்கான பார்த்தீங்கன்னா நீங்க என்ன பண்ணணும், கோட்டைகளை பாதுகாக்கக்கூடிய ஒரு பொறுப்பும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கும். இது ஒரு நல்ல ஒரு விஷயம். ஸோ அஷ்டபிரதான். ஸோ இதுக்கு முன்னாடியே பார்த்திருப்போம். அஷ்டதிக் கஜங்கள் அப்படின்னு சொல்லிட்டு படிச்சிருப்போம் இல்லைங்களா. ஸோ இது யாருடைய அரசவையில, நம்மளுடைய விஜயநகர பேரரசை சார்ந்த கிருஷ்ணதேவராயருடைய அரசவையில படிச்சிருப்போம் இல்லைங்களா. கிருஷ்ணதேவராயர் பார்த்தீங்கன்னா 8 அமைச்சர்களை கொண்ட ஒரு குழு ஏற்படுத்தினாரு. அவங்களுக்கு என்ன பேரு, அஷ்டதிக் கஜங்கள் என்று பெயர். அதே மாதிரி சிவாஜி பார்த்தீங்கன்னா அதே 8 பேரை கொண்ட ஒரு குழுவை ஏற்படுத்தியிருப்பாரு. அவங்களுக்கு என்ன பேருன்னா அஷ்டபிரதான் என்று பெயர் இல்லைங்களா. சப்போ சிவாஜி designated 8 ministers as the அஷ்டபிரதான், each holding an important portfolio. 8 அமைச்சர்களை கொண்ட குழுவை ஏற்படுத்தினாரு. ஒவ்வொருத்தருக்குமே முக்கியமான பொறுப்பு வழங்கப்பட்டது. அந்த 8 பேர்ல ஒருத்தர் தான் பாத்தீங்கன்னா பேஷ்வா இல்லைங்களா. சோ முன்னாடியே பாத்தீங்கன்னா நம்ம இந்த பேஷ்வாவை பத்தி படிச்சிருப்போம். அந்த பாமணி பேரரசு பார்த்தோம் இல்லைங்களா, அதுல பாத்தீங்கன்னா முதலாம் முகமது ஷா அவர் பாத்தீங்கன்னா, ஏன்னா பிகாஸ் பாமணி பேரரசு ஆண்ட பகுதியும் நம்மளுடைய மராத்தியர்கள் ஆண்ட அந்த ஜாகிரபிக்கல் லொகேஷனும் சேம் தான், ஆல்மோஸ்ட் சேம் தான், மகாராஷ்டிரா பகுதிகள் தான் இல்லைங்களா. அப்ப இங்க பாமணி பேரரசு ஆண்டுட்டு இருந்ததுக்கு அப்புறம் தான் அவங்களாம் வீழ்ச்சியாகி அந்த 5 சுல்தானியங்கள்லாம் உருவாகி அதுக்கப்புறமாகத்தான் எனக்கு யார் உருவாக்குறாங்க, மராத்தியாஸ் எனக்கு உருவாக்குறாங்க இல்லைங்களா. அப்ப பாத்தீங்கன்னா அந்த பாமணி பேரரசை சார்ந்தவர் தான் எனக்கு யாரு, முதலாம்
குலாம் முகமது ஷான் ஒரு அரசரை படிச்சிருப்போம். அவரும் பாத்தீங்கன்னா வந்துட்டு அமைச்சர் குழு வச்சிருந்தாரு. அதுல பாத்தீங்கன்னா பேஷ்வா அப்படிங்கிற ஒரு பதவி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி படிச்சிருப்போம். ஆனா அங்கேயே படிச்சோம். இவர் சிறந்த நிர்வாகி. இவருடைய நிர்வாக முறை யாருக்கு அடித்தளமாக விளங்கியது? மராத்தியர்களின் நிர்வாகத்துக்கு அடித்தளமாக விளங்கியது அப்படின்னே படிச்சோம் இல்லைங்களா? அதே மாதிரி இவங்களுடைய அங்கிருந்த பேஷ்வா பதவி யாரும் ஃபாலோ பண்றா? மராத்தாஸும் ஃபாலோ பண்றாங்க. அப்ப பேஷ்வாங்கிறது பாத்தீங்கன்னா வந்துட்டு ஒரு சமஸ்கிருத மொழி. அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு முதன்மை அமைச்சர், பிரைம் மினிஸ்டர் என்று பெயர் இல்லைங்களா? ஸோ ஒரிஜினலி தேவர் சபார்டினேட்ஸ் டு த சத்ரபதி. அந்த அந்த அரசர் இருப்பார் இல்லையா, சத்ரபதி இருப்பார் இல்லையா, அவருக்கு அடுத்த ஸ்டேஜ்ல எனக்கு யார் இருப்பான்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு இந்த பேஷ்வாக்கள் எனக்கு இருப்பாங்க. But in course of time, especially from the time of Shahu Maharaja, Peshwa became the de facto Maratha ruler, while the Chhatrapati was reduced to the position of a nominal ruler. இல்லைங்களா? ஸோ ஆனால் காலப்போக்கில் குறிப்பாக ஷாகு மகாராஜாவின் காலத்திலிருந்து பேஷ்வாக்கள் உண்மையான மராத்திய அரசர்கள் ஆயினர். சத்ரபதிகள் பெயரளவிற்கான அரசர்கள் என்ற நிலைக்கு தள்ளப்பட்டார்கள். பட் காலப்போக்குல சிவாஜிலாம் இறந்துடுவாரு. அவருக்கு அடுத்து பாத்தீங்கன்னா அவருடைய மகன் அந்த மாதிரி நிறைய பேர் ஆட்சிக்கு வரச்ச ஷாஹு அப்படிங்கிற ஒரு மராத்திய அரசர் ஆட்சிக்கு வருவார். சிவாஜியின் வழி வந்தவர் தான் இவரும். அவருடைய பீரியட்ல பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு பொறுப்பு யாருக்கு வழங்கப்பட்டும்னு பாத்தீங்கன்னா பேஷ்வாக்களுக்கு வழங்கப்பட்டுரும் இல்லைங்களா? அதுல பாத்தீங்கன்னா வந்துட்டு ஆக்சுவலி இதுதான் மராத்தா கிங். இவருதான் மராத்தா கிங் அப்படின்னு படிக்கிறீங்கன்னா இல்லைங்களா? சோ மராத்திய அரசர் அப்படின்னா இவருக்கு கீழே தான் எனக்கு யார் இருப்பா? பேஷ்வாக்கள் இருப்பாங்க. ஆனா இங்க மராத்திய கிங் ஷாகு மகாராஜா ஆட்சிக்கு வரச்ச ஷாகு யாருன்னா சிவாஜிக்கு அடுத்தடுத்து அப்படியே ஆட்சிக்கு வந்தவர். அவர் ஆட்சிக்கு வரச்ச இவங்க வந்து பாத்தீங்கன்னா சும்மா ஒரு பெயர் அளவிலான அரசர்களாக ஒரு நாமினல் ஹெட்டாக மட்டும்தான் இருப்பாங்க. ரியல் ஹெட்டா எனக்கு யாரு மாறி போயிருவாங்கன்னா பேஷ்வாக்கள் எனக்கு மாறி போயிருவா சொல்றாங்க. ஓகே. ஸோ ரெவென்யூ பொறுத்தவரைக்கும் சிவாஜி வாஸ் இன்ஃப்ளூயன்ஸ்டு பை த முகல் ரெவென்யூ சிஸ்டம். முகலாயர்களுடைய வருவாய் முறையைத்தான் யாரும் ஃபாலோ பண்ணியிருப்பா? சிவாஜியும் ஃபாலோ பண்ணியிருப்பாரு. நிலவரியானது உண்மையான விளைச்சலின் அடிப்படையில் நிர்ணயம் செய்யப்பட்டது. த அசஸ்மெண்ட்ஸ் வேர் மேட் ஆன் த ஆக்சுவல் ஈல்டு இல்லைங்களா? எவ்வளவு வந்துட்டு அங்க வந்துட்டு பயிர்கள் வந்துட்டு விளைச்சல் ஆகுதோ அதன் அடிப்படையில தான் டாக்ஸ் அப்படிங்கறத போட்டாங்க இல்லைங்களா? வித் 3/5 left to the cultivator and 2/5 taken to the government. அது வந்துட்டு இப்போ வந்து நான் வந்துட்டு ஒரு 5 மடங்கு வரி வசூலிக்கிறேன் அப்படின்னா அதில் 3 மடங்கு யாரு கொடுத்துருவாங்கன்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு 5ல் 3 மடங்கு விவசாயிகளுக்கு ஒதுக்கப்பட்டு இல்லைங்களா? ஸோ யாரெல்லாம் வந்துட்டு அந்த விவசாயம் பண்றாங்க இல்லைங்களா அவங்க 3 மடங்கு வச்சுக்கலாம் இல்லைங்களா? மீதி 2 மடங்கு அவங்க யாரை கொடுத்துடணும்னா கவர்மெண்ட்டுக்கு கொடுத்துடணும். இதுதான் பாத்தீங்கன்னா அவங்க கட்ட வேண்டிய டாக்ஸ் அப்படிங்கிறது. In the judicial administration, civil cases continue to be decided by the panchayat and the village council, while the criminal law was based on the Shastras, the Hindu லா புக்ஸ். அதாவது பாத்தீங்கன்னா வந்துட்டு நீதியை பொறுத்த வரைக்கும் நாம முன்னாடி படிச்சோம். முகலாயர்களுடைய பீரியட்ல பாத்தீங்கன்னா வந்துட்டு நம்மளுடைய விஜயநகர பேரரசுடைய பீரியட்ல பாத்தீங்கன்னா நீதித்துறை என்பது முழுமையாக யார் பொறுப்பு தான்? அரசருடைய பொறுப்பு தான் இல்லைங்களா? எங்க பாத்தீங்கன்னா நீதியை பொறுத்த வரைக்கும் சிவில் கேசஸ் அதாவது பார்த்தீங்கன்னா சிவில் வழக்குகள் திருமணம் நிலம் தொடர்பான வழக்குகள்லாம் இருக்கும் இல்லைங்களா? அதான் பாத்தீங்கன்னா சிவில் வழக்குகள் சொல்லி சொல்லுவாங்க. அந்த சிவில் கேசஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா கிராம குழுக்களால் தீர்த்து வைக்கப்பட்டது. அந்த பஞ்சாயத்து வில்லேஜ் கவுன்சில் இருப்பாங்க இல்லைங்களா? அவங்களே அந்த வழக்குகள் எல்லாம் பேசி முடிச்சுப்பாங்க. அந்த கிரிமினல் லா இந்த கொலை இல்லைங்களா? அந்த மாதிரி அந்த கிரிமினல் லாலாம் திருட்டு அந்த மாதிரியான கிரிமினல் லாலாம் வர்றச்ச அதெல்லாம் பாத்தீங்கன்னா வந்துட்டு ஹிந்து சட்ட நூல்களின் அடிப்படையில் இல்லைங்களா? அந்த ஹிந்து லா புக் ஒண்ணு இருக்கும். சாஸ்திரங்கள் அப்படிம்போம் இல்லைங்களா? அதன் அடிப்படையில பாத்தீங்கன்னா வந்துட்டு வழங்கப்பட்டிருக்கும் நீதி என்பது. ஓகே. இப்ப ஆஃப்டர் சிவாஜி 1680ல இறந்துடுறாரு. இறந்ததுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா வந்துட்டு சிவாஜியுடைய மகனான சாம்பாஜி ஆட்சிக்கு வராரு இல்லைங்களா? மராத்தாஸ் அண்டர் சாம்பாஜி வேர் நோ பொசிஷன் டு ரெசிஸ்ட் த முகல்ஸ். அப்போ சிவாஜியின் தலைமையில மராத்தியர்கள் முகலாயர்களை எதிர்ப்பதற்கான சிறந்த பலம் கொண்டவர்களாக இருந்தார்கள். ஆனா நம்மளுடைய சாம்பாஜியுடைய ராணுவம் என்னவாக இல்ல முகலாயர்களை எதிர்க்கும் அளவுக்கான ஒரு திறமை கொண்டதாக இல்லைன்னு சொல்றாங்க. அப்ப 1681ல பாத்தீங்கன்னா இந்த இயர் முக்கியம். நம்ம முன்னாடி 1689 படிச்சிருப்போம்னு நினைக்கிறேன். ஸோ அது மிஸ்டேக் ஆக்சுவலி. 1681ல தான் சிவாஜி எங்க வருவாரு சாரி அவுரங்கசீப் எங்க வருவாரு? தக்காணத்துக்கு வருவாரு இல்லைங்களா? 1680ல சிவாஜி இறந்ததுக்கு அப்புறமாகத்தான் 1681ல தான் பாத்தீங்கன்னா அவுரங்கசீப் எங்கேயே வருவாருன்னா டெக்கான்கே வருவாரு இல்லைங்களா? அப்ப தக்காணத்துக்கு யாரே வந்துருவாங்கன்னா அவுரங்கசீப்பை கிளம்பி வந்து பிகாஸ் அவருக்கு அந்த பிஜாப்பூர் சுல்தான் இன்னும் அவருடைய கண்ட்ரோல் கீழே வரல இல்லைங்களா? அதை கேப்சர் பண்றதுக்காக தான் யாரு வந்துருவா?
அவுரங்கசீப் தக்காணத்துக்கு வந்தாரு. அங்கேயே ரொம்ப காலம் ஸ்டே பண்ணிட்டாரு எல்லாம் படிச்சோம் இல்லைங்களா? அதான். ஸோ அவுரங்கசீப்ஸ் மெயின் கோல் வாஸ் அனக்சேஷன் ஆஃப் பிஜாப்பூரையும் கோல்கொண்டாவையும் இணைப்பதற்காக வந்திருப்பாரு. இந்த 2 சுல்தானியங்களும் 1687ல யார் கண்ட்ரோல் கீழ போயிரும்? சிவாஜியின் அவுரங்கசீப்போட கண்ட்ரோல் கீழ போயிரும் இல்லைங்களா? ஸோ இன் லிட்டில் ஓவர் a year சாம்பாஜி வாஸ் கேப்சர்டு பை த முகல்ஸ் அண்ட் ஆஃப்டர் டார்ச்சர்ட் புட் டு டெத். ஏன்னா சாம்பாஜியுடைய ராணுவப்படை திறமையானதாக இல்லாத பட்சத்தில் அவுரங்கசீப் பார்த்தீங்கன்னா கோல்கொண்டாவையும் பிஜாப்பூரையும் கேப்சர் பண்ணிட்டாரா. அடுத்து கொஞ்ச நாளே அடுத்த வருஷமே பார்த்தீங்கன்னா சாம்பாஜியும் என்ன பண்றாரு, கேப்சர் பண்ணி அவரையும் வந்து கொண்டுறாரு. அப்போ சாம்பாஜிக்கு அடுத்து யார் ஆட்சிக்கு வரான்னு பார்த்தீங்கன்னா ராஜாராம் ஆட்சிக்கு வராங்க இல்லைங்களா? ஸோ இந்த லிஸ்ட் அப்படியே படிச்சுக்கலாம் யாருன்னு சொல்லிட்டு. சாம்பாஜிக்கு அடுத்து சக்சஸ் ஆஃப் சாம்பாஜின்னு பார்த்தீங்கன்னா சாம்பாஜிக்கு அடுத்து ராஜாராம், சாம்பாஜியுடைய தம்பி சரிங்களா, அவர் ஆட்சிக்கு வருவாரு. அவரும் 1700ல இறந்ததுக்கு அப்புறமா ராஜாராமுடைய மனைவி தான் பாத்தீங்கன்னா தாராபாய். தாராபாய் அடுத்த ஆட்சிக்கு வராங்க. அடுத்து பாத்தீங்கன்னா ஷாகு. ஷாகு யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த சாம்பாஜி இருக்காரு இல்லையா, அவருடைய மகன் தான் எனக்கு யாருன்னா ஷாகு. ஆக்சுவலா சிவாஜியுடைய ஃபர்ஸ்ட் பையன் தான் சாம்பாஜி. அவர் இறந்ததுக்கு அப்புறமா சிவாஜியுடைய 2வது பையன் ராஜாராம் ஆட்சிக்கு வராரு. அவர் இறந்தோடனே ராஜாராமுடைய ஒய்ஃபான தாராபாய் ஆட்சிக்கு வராங்க. தாராபாய் ஆட்சி பண்ணிட்டு இருக்கிற சமயத்துல பாத்தீங்கன்னா சாம்பாஜியுடைய சன் இருக்காரு இல்லையா, அவர் தான் பாத்தீங்கன்னா ஷாகு. அவர் பாத்தீங்கன்னா வந்து அடுத்த ஆட்சி கேப்சர் பண்ணிக்கிறாரு. அடுத்து பாத்தீங்கன்னா இவங்களுடைய வாரிசு ராமராஜா ஆட்சிக்கு வராரு. அடுத்து பாத்தீங்கன்னா ஷாகு 2 ஆட்சிக்கு வராரு. நெக்ஸ்ட் பிரதாப் சிங், நெக்ஸ்ட் சாஜி அப்பா ஷாகிப் சரிங்களா. இவங்கெல்லாம் பாத்தீங்கன்னா அடுத்தடுத்து இவங்கெல்லாம் பாத்தீங்கன்னா மராத்திய அரசர்கள். இவங்கெல்லாம் பாத்தீங்கன்னா அடுத்தது ஆட்சிக்கு வந்திருப்பாங்க. அப் டு எது வரைக்கும் 1848 வரைக்குமே, 1848 வரைக்குமே. இதோட எனக்கு மராத்தாஸுடைய ரூல் எனக்கு முடிவுக்கு வந்துரும். ஸோ அப்ப என்ன மேம் ஆயிரும்னா, இந்த ஷாஹு ஆண்டுட்டு இருக்காரு இல்லையா, இந்த ஷாஹு இவருடைய ஆக்சுவலா சாம்ராஜ்யம் டிக்ளைன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அந்த சிவாஜியின் தலைமையில இருந்த அந்த ஒரு வீரம், அந்த ஒரு பலம்லாம் இப்ப கிடையாது. ரொம்ப ஒரு சாதாரண ஒரு சாம்ராஜ்யமாக தான் இருக்காங்க. அப்ப என்ன பண்றாங்கன்னா, இந்த சாகு மகாராஜா அவருடைய பீரியட்ல அவங்களுக்கு கீழ வேலை பார்த்துட்டு இருந்த பிரைம் மினிஸ்டராக இருந்த பேஷ்வாஸ் என்ன ஆயிடுறாங்கன்னா, முக்கியமான அதிகாரம் படைத்தவங்களாயிடுறாங்க. அப்போ முழுமையான அதிகாரம், ஆட்சி பண்றது எல்லாமே எனக்கு யாருதான்? பேஷ்வாக்கள் தான். இவங்க சும்மா பேரளவுக்கு மராத்திய அரசர் அப்படின்னு இருக்காங்க இல்லைங்களா? அப்ப அடுத்து என்ன ஆட்சி ஏற்பட்டுரும்னா, பேஷ்வாக்களின் ஆட்சி என்பது ஏற்பட்டுரும் இல்லைங்களா? ஸோ அப்ப அடுத்த கிளாஸ் நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா, இதோட கன்டினியூஷனா ஹவ் த பேஷ்வாஸ் ரூல்டு இல்லைங்களா? அப்ப பேஷ்வாக்களுடைய ஆட்சியை பத்தி நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல கண்டினியூஸா பார்க்கலாம். ஹோப் யூ ஆல் அண்டர்ஸ்டாண்ட். தேங்க் யூ ஆல்.